வாழ்க தமிழ். வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே. இன்றைய தினம் நாம் ஒரு வினாத்தாள் வழங்கியிருக்கிறேன். அதில் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைத்திருக்கும். அந்த வினாத்தாளை ஒரு முறை இப்பொழுது நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் எண் புலன எண்ணுக்கு அனுப்பினால் சரியான விடை எது என்பதை உங்களுக்கு நான் அறியத் தருகிறேன். மேலும் நீங்கள் நான் சொல்லுகின்ற பொழுதே கேள்வி எண் வரிசையாக 1 முதல் 100 வரை எழுதி கொண்டு சரியான கேள்வி எண்ணுக்கு உரிய விடையை எழுத வேண்டும். சில கேள்விகளுக்கு நான் ஆப்ஷன் என்று சொல்லக்கூடிய 4 தந்திருக்கிறேன். பல கேள்விகளுக்கு நான் தரவில்லை. ஏனென்றால் அவைகள் உங்கள் மனத்திலே பதிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதிலே இன்றைய தினம் வகுப்பு 6 வினாக்கள் தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் வினாக்கள் கேட்டிருக்கிறேன். நீங்கள் விடை எழுதி எனக்கு அனுப்பினால் நான் திருத்தம் செய்து தருகிறேன். முதல் கேள்வி, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் என்று பாடியவர் யார்? இரண்டாவது கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? கரும்பின் இலை பெயர் என்ன? இந்த கேள்வியை நன்றாக உற்று கவனித்து நீங்கள் பதிலளிக்க வேண்டும். ஒவ்வொரு செடிக்கும் மரத்திற்கும் அந்த இலைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதுபோல் கரும்பினுடைய இலை பெயர் என்ன? தொன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? கேள்வி எண் 5, மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு மெய்யெழுத்துக்கள் எந்த கால அளவில் ஒலிக்கிறது? ஆறாவது கேள்வி, எகுதி என்ற சொல்லை ஒலிக்கும் கால அளவு. இதில் இந்த குறிலுக்கு எவ்வளவு வினாடிகள், அதே போல் ஆயுத எழுத்துக்கு எவ்வளவு என்று மொத்தமாக கணக்கிட்டு எழுத வேண்டும். ஏதிலி என்பதன் பொருள் யாது? பறவைகள் இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படின்னு அந்த வரிகளை பாடியவர் யார்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? முதல் எழுத்துக்கள் எத்தனை? இந்த கேள்வி ரொம்ப எளிதான கேள்வி ஒன்று இடையிலே தந்திருக்கிறேன். முதல் எழுத்துக்கள் எத்தனை? பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர். இதில் பறவை 2 போட்டிருக்கோம். அதில் எது சரியான விடை என்பதை எழுத வேண்டும். எழுத்து பிழை நீக்கி எழுதுக. மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அந்த இல்லு எந்த இல்லு போடணும்? சாதாரணமாக போடக்கூடிய குண்டுலான்னு சொல்லுவோம், வெள்ளி முக்குலா, பழத்துக்கு பொருளா, அதில் 3 எதுன்னு சரியாக எழுத வேண்டும். சிறந்த அணி எது? எந்த அணி சிறந்த அணி? மாலையா, காதணியா, இன்சொல்லா, வன்சொல்லா அப்படின்னு நீங்கள் எழுதணும். 16வது கேள்வி, தெருளை என்ற சொல்லின் பொருள் யாது? கேள்வி எண் 17, யாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு? 18, அருளை பெருக்கி அறிவை திருத்தி. இதில் எதுகை மோனைக்கான். எதுகை என்பது 2வது எழுத்து ஒன்றி வர பாடுவது. அதில் எந்தெந்த இடத்துல ஒன்றி வந்திருக்கு? முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறது இதில் மோனை. அது என்னங்கிறத எழுதணும். சதாவதானி என்ற பட்டம் பெற்றவர் யார்? சதாவதானினா 100, ஒரே நேரத்தில் 100 நிகழ்வுகள் நடக்கும். அதுக்கு விடையை சொன்ன அந்த இதை பயிற்சி பெற்று அதனுடைய தேர்ந்தவர் யார்? ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே அப்படின்னு ஒரு வரிகளில் வருது, பாடல் வரிகளில். அது என்று பாடியவர் யார்? கல்வி வளர்ச்சி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? எப்பொழுது கொண்டாடப்படுது? கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னாக்கா அந்த மாதம் நாள் எழுதணும். சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே உள்ளது? இந்திய நூலகவியலின் தந்தை யார்? ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் எங்கிருக்கிறது? இது ஒரு நாட்டை குறிக்கும். ஞா வரிசையில் எந்த எழுத்து சொல்லின் முதலில் வரும்? ஞா வரிசையில் ஞா, ஞா, ஞி, அதில் எந்த எழுத்து முதல்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்படுகிறது? பயனை கூடாது கற்றதன் மறக்க சரியான தொடரில் எழுதுக. இது மாறி இருக்குது. சொற்கள் மாறி இருக்குது. அது சரியாக திருத்தம் செய்து எழுத வேண்டும். ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யார்? நந்தவனம் என்ற சொல்லின் பொருள் தருக. போகி திருநாளின் விழா பழங்காலத்தில் எவ்வாறு கொண்டாடப்பட்டது? அந்த பழைய காலத்தில் அந்த விழாவுக்கு என்ன பேர்? மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? நோ என்னும் எழுத்தின் பொருள் என்ன? ஒரே ஓரெழுத்து சொல்கிறீங்களே, அதில் நோ அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன பொருள்? முகம் தெரிந்து நோக்க குழையும் டேஸ். திருக்குறளுடைய அது மாதிரி எடுத்து கேட்பாங்க. நிலையான செல்வம் எது? தங்கமா, பணமா, ஊக்கமா, ஏக்கமா?
உள்ளத்தால் உள்ளலும் டேஸ், அது என்ன விடை? இதெல்லாம் எளிதாக தான் கேட்டிருக்கோம். இங்கே சரியாக அதில் எழுதலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி யார்? மீன் பிடிப்பவர்களுக்கு கண்ணாடி எது? நெய்தல் திணையின் பூ எது? பாலொடு வந்து கூலொடு பெயரும் டேஸ், தொடர் இடம்பெற்ற நூல் எது? யாரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது? யாரை அப்படி பாராட்டுறாங்க? மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து வரும் எழுத்து எது? ஒரு மெல்லின மெய்யெழுத்து இருக்குன்னா, மெல்லினோனாக்கா ஞான நமன, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மெய்யெழுத்தை அடுத்து எந்த எழுத்து வரும்? ஐய எழுத்துக்கு இனமான எழுத்து எது? இப்போ ஒன்றுக்கும் ஒரு எழுத்து சொல்லியிருப்போம். ஆனாவுக்கு ஆவண்ணா, ஈனாவுக்கு ஈயண்ணா, அது மாதிரி ஐக்கு என்ன? எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை? ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை, அது எது? ஆழி என்பதன் பொருள் என்ன? தேசம் உடுத்திய நூலாடை நெய்தவர் யார்? கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சுத்த வீரசூரன் யார்? வாரணம் எது? பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவள் யார்? பாஞ்சாலங்குறிச்சி அந்த நாட்டுக்கு அருள்வாக்கு தரக்கூடிய, அந்த திருவாக்கு தரக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய பெயர் எழுதணும். காந்தியடிகள் எளிமை திருக்கோலம் பூண்ட ஊர் எது? நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போ ஒரு ஊருக்கு போகிறார். அப்போ தான் அந்த ஆடை மிக எளிய ஆடையை உடுத்துகிறார். அந்த எந்த ஊர் அது? யாரிடம் தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் கூறினார்? ஒரு விழாவில் ஒருத்தர் பேசுகிறார். அவருடைய பேச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட தான் தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் காந்தியடிகள். தமிழ் கையேடு எழுதியவர் யார்? வேலுநாச்சியாரின் கணவர் பெயர் என்ன? இவன், இது, இவை, இது இதெல்லாம் மூணு எவ்வகை சுட்டு? சுட்டுன்னா பார்த்திங்கன்னா அகச்சொட்டு புறச்சொட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதில் இது எவ்வகை சொட்டு. மொழியில் முதலில் வரும் வினாயெழுத்துக்கள் யாவை? வினாயெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரும் வினாயது. வினாயெழுத்துக்களை, அந்த எழுத்துக்களை நீக்கினால் மற்றதெல்லாம் பொருள் தரணும். அது என்ன? அது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எது? 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது? திருக்குறள் கிடையாது, அது 1.25 அடி. அதை எழுதிடுறாங்க. அதுக்காக தான் இந்த கேள்வியை கொடுத்துருக்குறேன். அதே போல் 2 அடிகளில் வேறு ஒரு வகை பாடல் பாடப்படுகிறது. திருக்குறள்னு நிறையா பேர் எழுதிடுவாங்க. அதுக்கு தான். கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? அதுக்கப்புறம் நதி, எண் இருபொருள் தரும் ஒரு சொல் இது. நதினாலும் எண்ணுனாலும் இருபொருள் தரக்கூடிய ஒரு சொல் இது. நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே என்ற இந்த பாடலை எழுதியது யார்? பாடலை அப்படின்னு இருக்கணும். கும்பி என்ற சொல்லின் பொருள் யாது? ஒரு நாளும் நம்மை விட்டு செல்லாது எது? அதில் என்ன எது நம்ம விட்டுட்டு போகாது அப்படின்னு நீங்கள் எழுதி பார்க்கணும். உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள் சொன்னது யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரையமல்ல, நீ மற்றவர் மனத்தில் வாழும் வரை என்று சொன்னது யார்? அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அமைதிக்கு இந்தியர், இந்த 2 ஒரு முக்கியமான வார்த்தைகள். இதயம் கொடுத்து இதயங்களை வென்றவர் யார்? கோதை பள்ளிக்கு சென்றாள், இது எந்த எவ்வகை பெயர்? வளையல், அது எவ்வகை பெயர்? இடுகுறி சிறப்பு பெயர், எடுத்துக்காட்டு தரணும். இடுகுறி சிறப்பு பெயர். உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தையோர் பொருள் தேடி உழல்கின்றீரே, இந்த சொற்கள், இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நன்றின்பால் உய்ப்பது எது? திருக்குறளார் என்று போற்றப்படுபவர் யார்? அழுவம் என்பது, இதற்கு 4 விடைகள் தந்திருக்கிறேன். ஏற்சொல்லா, திரிசொல்லா, திசை சொல்லா, வட சொல்லா. நானே கொடுத்துருக்குறேன். ஏன்னா அதுக்கு பொருள் எழுதணுமா அப்படிங்கிறது தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான். ஓரெழுத்து சொல்லால் நிரப்புக டேஸ் புல்லை மேயும். ஓரெழுத்து தான் இருக்கணும் அதுக்கு விடை. உற்றால் பொருள் தருக. சென்றாளா, ஓடினாளா, அடைந்தாளா, பாடினாளா? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது எது? கலம்காரி. அதுக்கப்புறம் சித்திர அம்பலம் என்று அழைக்கப்படுவது எது? ஊவேசா நூலகம் எங்குள்ளது? மதுரை, சென்னை, தஞ்சாவூர், திருச்சி. இதில் எது சரி? விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதி பெற்ற தொழில் பெயர் நல்ல, திங்கள், படித்தல், சிறப்பு. நடு இலக்கண குறிப்பு வருக. நடு அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு வரையணும். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது எது? திருவாரூர் தேர் அமைப்பில் உள்ளது எது? திருவாரூர் தேர் போல் ஒரு இது அமைச்சிருக்கிறாங்க, ஒரு கட்டடம். அது எந்த கட்டடம்? அது எந்த ஒரு முக்கியமான இடம்? உயிர்க்கு கண்கள் எவை? அடுத்தது மீடியா தமிழ் சொல் எது? மீடியாவுக்கு தமிழ் சொல் எது? தமிழகத்தில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது? ஒரே ஒரு ஊரில் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க.
உவமையால் விளக்கப்பெறும் கருத்து. ஏறுநடை அதுக்கு என்ன? உலகம், நட்பு, சிறப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 தடவை வந்துருச்சுங்க. நட்புங்கிறது செயல். அதுக்கப்புறம் சரியானது எது? யானை வெளிரும், காகம் பேசும், கிளி கத்தும், நாய் ஊளையிடும். இதில் எது சரி? உரிமை வேட்கை என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாடகத்தமிழுக்கு புத்துயிர் ஒட்டியவர் யார்? பரிதிமாற் கலைஞர், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்தனார், அனைவரும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. எல்லாருமே இருக்காங்களா? இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. இலர், எவரும் இலர்னு கொடுத்துருப்பாங்க. ஞானபீட விருதினை பெற்ற முதல் தமிழர் யார்? ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? சங்கப்புலவர்கள் எத்தனை பேர்? பண்புத்தொகை எது? இதில் வந்தான், சினம், சேவடி, வா வா அப்படின்னு கொடுத்துருக்கோம் 4. அதில் எது பண்புத்தொகை? போகூல் அதுக்கு எது எதிர்ச்சொற்கள்? எதிர்ச்சொல் எது? திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது? தமிழர் வேதம் எது? இப்படி நான் 100 கேள்வி கொடுத்துருக்கேன். கேள்வி எண் சரியாக அதுக்கு முன்னாடியே நீங்கள் வரிசையாக எண்ணை போட்டுக்கொண்டு தகுந்த விடையை எழுதி எனக்கு அனுப்பினால், என்னுடைய புலனத்துக்கு அனுப்பினால் அதற்கு சரியான விடையை நான் உங்களுக்கு சொல்வேன். நன்றி, வணக்கம். மீண்டும் தொடர்ந்து வகுப்புகள் இது மாதிரி வாரம் ஒரு முறை ஒரு வினாத்தாளில் ஒரு பாடத்தில் ஒரு வினா உங்களுக்கு தரப்படும். அதுக்கு சரியான விடையை எழுதி பழகுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.